வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிஸோட இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறது தான், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சேம் டைம் நம்ம வந்து 50 சார்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் அண்ட் அனலைஸ் பண்ணுவோம். அது நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல், ஃபியூச்சர் சார்ட், 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நான் நேற்று சொல்லியிருப்பேன், நேற்றுக்கு ஒரு பிபிஓசி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நேற்று ஒரு பிபிஓசி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதில் ரிஜெக்ட் எடுத்து மேலே போனாங்கன்னா மேலே, அதுக்கப்புறம் ரிஜெக்ட் எடுத்து கீழே வந்தால் கீழேன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, ப்ரீவியஸ் டேக்கு மேலே ஓப்பன் ஆன மார்க்கெட் ஒன் டைம் ஃப்ரேம் மேலே போட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் மொமெண்டம் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிடுச்சு ஃபர்தராக. ஸோ அந்த எல் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா 245 ஆஃப்டர் 245 அப்புறம் அந்த லெவலு ஸோ ஃபால் ஆகிடுச்சு. ஸோ எங்கே ஓப்பன் பண்ணாங்களோ அங்கேயே வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான பையிங் மொமெண்டம் இல்லை. ஒன்ஸ் மார்க்கெட்டில் பையிங் மொமெண்டம் வருது அப்படின்ற பட்சத்தில் நானே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஓகே, நாளைக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கான டே ஹை பையிங்க்கு ஃபர்ஸ்ட் லெவல், சேம் டைம் ஒருவேளை ஃபர்தராக டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 23,200 லெவல் தான் வரும் செல்லிங்க்கு. ஸோ அதுக்கு என்ன மாதிரி சினாரியோ நடக்கலாம் இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் ரிஜெக்ட் எடுத்து ப்ரைஸ் கீழே விழுந்தால் அகெயின் 23,200 லெவலுக்கு வரும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு டே லோலியே மார்க்கெட் ரிவர்சல் எடுத்து மேலே போனாங்கன்னா டே ஐயே கிளியர் பண்ண சான்சஸ் அதிகம். ஸோ இவ்வளோதான் மார்க்கெட் இன்னைக்கு நிஃப்டிக்கான லெவல்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி ஆனதுன்னு பார்த்துடலாம் வந்து. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பிபிஓசி தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நம்ம சொல்லியிருப்போம் சேம் நிஃப்டியில் என்ன சொன்னோமோ அதே தான். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் பெருசாக இந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. சேம் இதில் என்ன நடந்துச்சோ அதே தான் இதுலேயும் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சீக்வல் லோ கொடுத்துட்டு ஒரு ஒன் டைம் ஃப்ரேம் மேலே கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் மாதிரி ஃபார்ம் பண்ண நினச்சவங்க லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அவங்களால அங்கே சஸ்டெயின் பண்ணி வச்சிருக்க முடியல. ஸோ கேஎல்எம் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஃப்ரேம் கீழே போட்டு டவுன் ஆகிட்டாங்க. ஸோ டே லோ வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அகெயின் வந்து நம்ம சொன்ன அந்த பிபிஓசி லெவலில் தான் மார்க்கெட் ஸ்டில் சஸ்டெயின் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக எங்கே மூவ் ஆகலாம் அப்படின்னா, ஸ்டில் இந்த பிபிஓசி வேலிடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதில் ரிஜெக்ட் எடுத்தாங்கன்னா மார்க்கெட் 49,980 லெவலில் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ செல்லிங்க்கு நான் சொல்கிறேன். ஒருவேளை ஃபர்தராக அகெயின் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ரிவர்சல் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கான டே ஹை வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் ஃபார் பையிங்க்கு. ஸோ அவ்வளோதான் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஸோ ஃபின் நிஃப்டி என்ன இருக்குன்றதையும் பார்த்துருவாங்க. ஸோ இன்னைக்கு ஃபின் நிஃப்டியோட லாஸ்ட் எக்ஸ்பைரி, அதாவது இதுக்கப்புறம் வந்து வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க செபி. ஸோ இதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு. இன்னைக்கு ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் ஓப்பன் சீக்வல் லோ கொடுத்துட்டு ஒரு பெரிய ஒரு வைட் இனிஷியல் பேலன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் ஃபார்ம் பண்ண நினச்சாங்க. பட் ஆனால் அவங்களால லாஸ்ட் ஆஃப் சஸ்டெயின் பண்ண முடியல. நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன நடந்துச்சோ அதே தான் ஃபின் நிஃப்டிலையும் லாஸ்ட் ஆஃபில் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஓப்பன் ஆன அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹாஃப் பேக்லேயே வந்து முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபர்தர் என்ன நடக்கலாம் அப்படின்னா, இந்த டே லோ வந்து கிளியர் பண்ணுவாங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணும். கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 23,169 அப்படின்ற லெவலில் வந்து மார்க்கெட் அகெயின் கிளியர் பண்ணும். அது நாளைக்கே கூட நடக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த பையர்ஸ் எல்லாமே வீக்கான பையர்ஸ். ஸோ இந்த ஃபால் கண்டிப்பாக நடக்கும் ஃபின் நிஃப்டியில். ஒருவேளை பையிங்க்கு பெருசாக நம்ம எந்த ஒரு லெவல்ஸும் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா ஸ்டில் இந்த டெய்லெல்லாம் நினச்சி யாரும் பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நினைக்க வேணாம். ஸோ இவங்கெல்லாம் வீக்கான பையர்ஸு. ஸோ இந்த லோ வந்து ஒரு வீக்கான லோ 23,169 லெவலில் கண்டிப்பாக மார்க்கெட் கிளியர் பண்ணி, இப்போ மார்க்கெட் வந்து 23,323 லெவலில் ப்ரைஸ் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ எப்போ வேணாலும் இங்கே இந்த ஜூனுக்கு வரலாம். ஸோ அது நாளைக்கே கூட நடக்கலாம்.
சரி, ஓகே. இதுக்கப்புறம் இந்த டேலோ தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபார் செல்லிங்க்கு. பைக்கு நான் பெருசாக லெவல்ஸ் கொடுக்க போதில்லை. ஏன்னா எந்த ஒரு இண்டெக்ஸ்லையுமே இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஸ்ட்ராங்கான பைக் மூமெண்ட்டும் நடக்கவே இல்லை. இதுக்கப்புறம் ஃபர்தராக வருதுன்ற பட்சத்தில் நானே அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.